நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோட்ல நம்ம என்ன பார்க்க போறோம், கேட்க போறோம். தன்னைத்தானே கவனித்தல். ஆங்கிலத்தில் இதை செல்ஃப் வாட்சிங் என்பார்கள். தன்னைத்தானே கவனித்தல் என்றால் என்ன, அதை எப்படி கவனிக்க வேண்டும், இதனால் நமது வாழ்க்கையில் நடைபெறும் மிகப்பெரிய வெற்றியின் ரகசியங்கள், அதற்கு என்ன செய்ய வேண்டும், கேட்கலாமா? இது கண்டிப்பா யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். உங்கள் இருப்பை கவனியுங்கள், உங்கள் துடிப்பை கவனியுங்கள், நீங்கள் கடந்து வந்த பாதையை கவனியுங்கள், உங்கள் சுற்றுப்புறத்தை ஆழமாக கவனியுங்கள், உங்களது எண்ணங்களை கவனியுங்கள், உங்களது வார்த்தைகளை கவனியுங்கள், உங்கள் செயல்பாடுகளை கவனியுங்கள், உங்கள் கோபத்தை கவனியுங்கள், உங்கள் அன்பை கவனியுங்கள், உங்கள் இயலாமையை கவனியுங்கள், உங்கள் இரக்கத்தை கவனியுங்கள், உங்கள் உற்சாகத்தை கவனியுங்கள், உங்கள் சோர்வை கவனியுங்கள், நீங்கள் உறங்கும் நேரத்தை கவனியுங்கள், பிறருடன் உரையாடும் பொழுது நீங்கள் உங்களையே கவனியுங்கள். ரொம்ப சிறப்பா இருக்கு, நல்லா இருக்கு. பிறர் பேசுவதை நன்கு கவனியுங்கள், பிறருடன் நீங்கள் பேசுவதையும் நன்கு கவனியுங்கள், உங்கள் பிழைகளை கவனியுங்கள், உங்கள் பிரச்சனைகளை கவனியுங்கள், உங்கள் ஆர்வத்தை கவனியுங்கள், உங்களிடம் இருக்கும் பழக்கங்களை கவனியுங்கள், அந்த பழக்கங்களினால் வரும் பக்க விளைவுகளையும் கவனியுங்கள். சூப்பரா இருக்குண்ணா, பிரமாதம், நல்லா இருக்கு, நல்லா கவனியுங்கள். உங்களையே நீங்கள் பாரபட்சமில்லாமல் உள்ளன உள்ளபடி அப்படியே முழுமையாக கவனியுங்கள். Wow, those lines are amazing, sir. விருப்பு வெறுப்பு இன்றி உள்ளன உள்ளபடி உங்களையே நீங்கள் கவனியுங்கள். எறும்பு இங்கும் அங்கும் அலைவதை போல் உங்கள் மனம் இங்கும் அங்கும் அலைவதை மட்டும் கவனியுங்கள். தீர்ப்பு சொல்லாதீங்கள், பொறுமையாக கவனிக்க மட்டும் செய்யுங்கள். சூப்பர். ஏன் நடக்கிறது என்று கேள்விகளோடு கவனியுங்கள். எதற்கு நடக்கிறது என்று கேள்விகளோடு கவனிக்க மட்டும் செய்யுங்கள். வருகின்ற தீர்ப்பை கவனியுங்கள், அதில் தங்கிவிடாதீர்கள், மீண்டும் கவனியுங்கள். கலங்கிய குளத்தை தெளிய வைக்க முயற்சி செய்யாதீர்கள், அது தானாகவே தெளிந்துவிடும். கலங்கி தவிக்கும் மனசை தெளிய வைக்க அறிவை கொண்டு திணறாதீர்கள். அமைதியாக கவனியுங்கள், இன்னும் ஆழமாக கவனியுங்கள், பொறுமையாக கவனியுங்கள். கலங்கியது தானாகவே தெளிந்துவிடும். இதுதான் மனதினுடைய இயல்பு. கவனியுங்கள். உங்களை சுற்றிலும் எந்த தீர்ப்பும் இல்லாமல், அறிவை செலுத்தாமல் நடப்பதை உள்ளன உள்ளபடி மனம் திறந்து ஆழமான விழிப்போடு கவனியுங்கள். நீங்கள் ஆற்றல் மிக்கவர்களாக, சாதனையாளர்களாக வந்து விடுவீர்கள். கவனியுங்கள். நீங்கள் கவனிக்கப்படுவீர்கள். ஏனென்றால் நீங்கள் சாதிக்க பிறந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும். நன்றி, வணக்கம். சூப்பர், செம்ம மகிழ்ச்சி, நல்லா சிறப்பா இருக்கு.